இப்போ டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாடு மாநில அரசு மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் டீலிமிட்டேஷனை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி எலெக்ஷனை தள்ளி போடுறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கு. நம்ம கேஸ் லாஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் ஆகட்டும், மகாராஷ்டிராவாகட்டும், அருணாச்சல் பிரதேஷ் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் டீலிமிட்டேஷனை காரணம் காமிச்சு எலெக்ஷனை தள்ளி போடுற முயற்சிகள் நடக்குது. இப்போ எலெக்ஷன் தள்ளி போட்டால் ஆப்வியஸ்லி போன முறை நடந்த மாதிரி பல்வேறு மத்திய அரசுடைய நிதி, ஒன்றிய நிதிகள்லாம் நீங்கள் எலெக்ஷன் நடத்தினா தான் அனுப்புவோம் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகுது. இது அடுத்த கட்டம். இப்போ ஃபண்டு வராமல் போகும் அப்படின்றது இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்து, 1 இயர் பொறுத்து நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்றைக்கி டீலிமிட்டேஷனை காரணம் காமிக்கிறதுன்றது மக்களை ஏமாற்றக்கூடிய செயலாக இருக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக பதிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா 2016 ஆகட்டும், 19 ஆகட்டும், அதிமுக அரசு மாவட்டங்களை பிரித்து எலெக்ஷனை தள்ளி போட்டாங்க. இவங்க கிராம ஊராட்சிகளை டவுன் பஞ்சாயத்தாக, நகராட்சியாக, மாநகராட்சியாக இணைக்கிறது மூலமாக எலெக்ஷனை தள்ளி போடணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறதா தெரியுது. இப்போ ஏன்னா இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல. டீலிமிட்டேஷன் பற்றி அஃபீஷியலாக இப்போ நாங்கள் தன்னாட்சி சார்பாக ஆர்டிஐ போட்டோம். எந்தெந்த கிராம ஊராட்சிகள்லாம் இணைக்கிறீங்க லிஸ்ட்டு கொடுங்கன்னு ஆர்டிஐ போட்டோம். ஆர்டிஐக்கு பதில் இல்லை. நீங்கள் பல்வேறு திட்டங்களில் நாங்கள் ஜூன் ஜூலையிலே போட்டோம். இது வரைக்கும் வரல. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போனோம். இப்போ என்னென்னா திமுக அரசு பரந்தூர் இஷ்யூ ஆகட்டும், மேல்மா இஷ்யூ ஆகட்டும், எல்லா இஷ்யூலையுமே வெளிப்படைத்தன்மை இல்லாமல் செயல்படுறது அப்படின்றது ரொம்ப தெளிவாக வந்துட்டுருக்கு. இப்போ இந்த விஷயத்துலேயும் டீலிமிட்டேஷன் ஆகட்டும், இல்லை தேர்தல் ஆகட்டும், வெளிப்படைத்தன்மை சுத்தமாக இல்லை. அது ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்றத கவர்மெண்ட் கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இப்போ எங்களுக்கு நாங்கள் விசாரித்த வரைக்கும் தெரியக்கூடியது என்னன்னா, இப்போதைக்கு தேர்தல் நடத்தக்கூடிய மூடில் டிஎம்கே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணணும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது யார் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு காரணம் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுது கேள்விப்படுறோம் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய அளவில் உழைக்கணும் அப்படின்னு சொன்னால் பஞ்சாயத்து தேர்தலில் போஸ்டிங் கொடுப்போம், பஞ்சாயத்து தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்கள வேலை செய்ய வைக்கலாம். இன்றைக்கி நடத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் சந்தோஷமாக இருப்பார், இன்னொன்று 4 பேர் வருத்தமாயிருவாங்க. அப்போ வருத்தமாயிட்டாங்கன்னா அவங்க நாளைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு வேலை செய்யலைன்னா நாளைக்கு சட்டமன்ற தேர்தலை இது பாதிக்கும். அப்படிங்கிறதுனால இன்று திமுக இதை தள்ளி போடுகிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது அவர் தான் விளக்க வேண்டும். அப்போ இந்த காரணத்திற்காக, இது ஒரு பொலிட்டிக்கல், உங்களுடைய கட்சி காரணத்திற்காக நீங்கள் ஒரு உள்ளாட்சி தேர்தலையே இந்த மாதிரி தள்ளி போடுறீங்க அப்படின்னு சொன்னால் இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இதுதான் நாங்கள் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் கேட்குறோம். நீங்கள் ஒய் ஆர் யூ பிளேயிங் அலாங் வித் த கவர்மெண்ட்? நீங்கள் இண்டிபெண்ட்டாக முடிவெடுக்க வேண்டிய பர்சன். நீங்கள் இண்டிபெண்ட்டாக நான் தேர்தலை நடத்துவேன் என்று சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. மக்களுக்காக செய்ய வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டும். லீகலாக அஃப்கோர்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸும் பார்த்துட்டு அடுத்த கட்டமாக இந்த கேம்பெயின் நம்ம இதை மக்கள் இடத்திலும் எடுத்துகிட்டு போய் கொண்டு விட்டு அதற்கு பிறகு சட்ட ரீதியாகவும் எடுப்பதற்கு தயாராக. போன தடவையும் 9க்கு தனியாக தான் நடந்தது. அதே போல தொடர்ந்து நடக்கும். இல்லை, அதாவது இப்போ நீங்கள் இதைதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு காரணமாக சொல்கிறார்கள் இல்லை மத்திய அரசாங்கம். இதைதான் அவங்க காரணமா சொல்றாங்க. அதற்கு அதாவது ஜனநாயகத்தை, டெமோக்ரஸியை சப்வர்ட் பண்றதுக்கு இது போன்ற காரணங்கள் ஒப்புக்கொள்ளப்படாத ஒன்று. நம்ம நாடே அந்த ஒரு டைவர்ஸாக இருக்கக்கூடியது தான். அப்படி இருப்பதனால் எந்த பிரச்சனையும் இல்லையா, தவறும் இல்லையா? இல்லை, அந்த 9 மாவட்டங்களுக்கு தனியாக நடந்ததுக்கான காரணம் கூட ஏற்கனவே இருந்த ஆளுங்கட்சி தானே தவிர்த்து மக்கள் கிடையாது. நீங்கள் தனியாக நடத்த வேண்டிய சூழல் எதனால் உருவாச்சு? டீலிமிட்டேஷனை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி மக்கள் மேலே திணிச்சதால் உருவாச்சு. அதுக்கு மக்கள் அதுதான். அதாவது இப்போ நீங்கள்
சட்டமன்றத்தில் 234 தொகுதிகளில் ஒரு 10 தொகுதிகளில் வந்து வேக்கன்சி இருக்குன்னு வச்சுப்போமே, நீங்கள் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நடத்திக்கலான்னு பேசுவீங்களா? இது பத்திரிகையாளர் மத்தியிலேயே இந்த மாதிரியான சிந்தனை போக்கு இருக்குது. அது என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு பஞ்சாயத்தும் ஒரு அரசாங்கம், ஒவ்வொரு யூனியன் பஞ்சாயத்தும் ஒரு அரசாங்கம், ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தும் ஒரு அரசாங்கம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தும் ஒரு அரசாங்கம். எப்போ வேக்கன்சி முடியுதோ அப்போ நடத்த வேண்டியது இந்திய அரசியலமைப்பு சாசனம் சொல்கிற சட்ட நிலைப்பாடு. அதை மீறது அப்படின்றது இல்லீகல். நீங்கள் கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுறீங்கன்னு அர்த்தம். இது ரொம்ப தெளிவாக இதுதான். நமக்கு என்னென்னா, கிராம ஊராட்சிகள் பற்றின புரிதல் வந்து குறைவாக இருக்கிறதால, பொதுவாக மக்கள் மத்தியில் புரிதல் கம்மியாக இருக்கிறதால ஒன்றா சேர்த்து நடத்தலாமே, அதனால் என்ன தப்பு அப்படின்ற ஒரு சிந்தனை போக்கு இருக்குது. அது முற்றிலும் ஜனநாயகத்துக்கு விரோதமானது, சட்ட விரோதமானது. இப்போ கிராம சபை வந்து இப்போ பிரசிடென்ட்ஸோ இல்லை வார்டு மெம்பர்ஸ் இருக்கும்போதே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அவங்க நினைக்கிற மாதிரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுமே பிடிஓ மூலியமாக அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி உள்ளே உட்காந்துட்டு இது எழுதணும், இல்லை நான் இது ஒரு குறிப்பிட்ட விஷயம் சம்பவம் எழுதணும், நான் பிடிஓட்ட கேட்டு எழுதுறேன் அப்படின்ற சிக்கலோட தான் நகர்ந்துட்டுருக்கு. இப்போ யாருமே இல்லை, கிராம சபை நடக்குது, ஆனால் அந்த தீர்மானம் ரெசல்யூஷனு மற்ற எல்லா விஷயங்களும் கிளர்க்கு தான் செய்வார் அப்படின்னா அது மக்களோட வாய்ஸாக இருக்காது. அது கவர்மெண்ட் என்ன நினைக்கிறோ அதுக்கு தேவையான தீர்மானங்களை அவங்களே நிறைவேற்றி போயிடுவாங்க. அதுதான் நம்ம பழைய ஸ்பெஷல் ஆஃபீஸர் பீரியட் இருந்த போது நம்ம பார்த்தோம். ரொம்ப வீக்கன் ஆகிற ஒரு விஷயமா தான் இருக்கும் கிராம சபை.